Comptroller and Audit General of India. Okay. இன்னைக்கு உங்களை பற்றி என்ன பார்க்க போகிறோன்னா, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஒரு 3 பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். அப்பாயின்மெண்ட்டு, அவங்களோட ரிமூவல், அவங்களோட சேலரி, ஓகேவா? அப்புறம் அவங்களுக்கு என்ன டியூட்டிஸ் இருக்குது, பவர்ஸ் இருக்குது, இந்த 3 பாயிண்ட்டையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா provides independence of the CAG. எப்படி சொல்கிறாங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. ஏன்னா தே ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே. அண்டு ரிமூவல். ஓகே. அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ரிமூவ் பண்ணணும்னா அவங்க வந்து இன்கெப்பாசிட்டி ஆர் மிஸ்பிஹேவியர், இந்த ஒரு 2 ஆப்ஷன்ஸ் வச்சு அவங்க ப்ரூவ் பண்ணால் தான் அவங்கள வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஓகே. இப்போ இந்த மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி இதை 2த்தையும் பண்ணிட்டாலும் அவங்கள வந்து ரிமூவ் பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு எப்படி ரிமூவ் பண்ணணுமோ அதே கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். எப்படின்னா வந்து அதாவது பார்லிமெண்ட்டில் 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும், அவங்கள ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி ஓட் பண்ணியிருக்கணும். அது 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கணும் பார்லிமெண்ட்டில். இந்த கண்டிஷன்ஸ் வச்சு அவங்கள வந்து ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் விஷயம் சேல்ரிக்குள்ளே வந்துட்டோன்னா அவங்களோட சேல்ரி வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கக்கூடாது. ஓகேவா? வேரி பண்ணக்கூடாது. அதை ஓகேவா? அப்புறம் அவங்கள என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈ ஷால் பி பெய்டு அ சேலரி ஈக்குவல் டு சேலரி ஆஃப் த ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் தேர்பை ஸ்ட்ரென்தனிங் இஸ் இண்டிபெண்டன்ஸ். அவங்களோட இண்டிபெண்டன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஜட்ஜ் அளவுக்கு வந்து சேல்ரி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து சர்வீஸ், அவங்க என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணலாம். The Constitution further provides that the conditions and service of a person serving in the Indian Audit and Accounts Department and Administration shall be determined by the President of after consultation. எனக்கு புரியல. ஓகே. இதில் என்ன ஆர்டிகல் 149 என்ன சொல்லுது, அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான பவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அந்த டியூட்டிஸ் எல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். இவங்க ஷால் பர்ஃபார்ம் டியூட்டிஸ் அண்ட் எக்ஸசைஸ் சச் பவர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் வித் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து ஆர்டிகல் 150 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி வந்து எந்த மாரி அக்கௌண்ட்ஸ் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த வகையில் வச்சுருக்கணும், ஷால் பி கெப்ட். ஓகேவா? அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, பிரசிடெண்ட்டு அந்த அவங்களோட சிஏஜியோட அட்வைஸ் வச்சு தான் வந்து அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அது ஆர்டிகல் 150 சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 151 அதாவது ரிப்போர்ட்ஸ் ஆர்டிகல், இது வந்து ஒரு முக்கியமான ஆர்டிக்கல். ரிப்போர்ட்ஸ் ஆஃப் த சிஏஜி வந்து என்ன பண்ணணும்னா, இவங்க வந்து பிரசிடெண்ட்டுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு யூனியன் அந்த பிரசிடெண்ட் ஒரு ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரியாக இருந்தனா கவர்னருக்கு முன்னாடி வந்து சப்மிட் பண்ணணும். அவர் வந்து அதை வந்து பார்லிமெண்ட் முன்னாடி எடுத்துகிட்டு போய்ட்டு வைப்பார். ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஜென்ரலாக முடிச்சிட்டோம். ரெண்டாவது வந்து டியூட்டிஸ் ஆஃப் தி காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பைல் அண்ட் சப்மிட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஓகே. ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, யூனியன், ஸ்டேட்ஸ் அண்ட் யூடி விச் ஹாஸ் அ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதை நான் எப்பயுமே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். யூனியன், ஸ்டேட்ஸ் அண்ட் யூடின்னு சொல்லிடுறேன். இனிமேல் அவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் விஷயம் என்ன, கம்பைல் சொல்லியிருக்காங்க. கம்பைல்னால் மீனிங் என்னென்னா,
ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து மாற்றுறது தான் வந்து ஒரு அப்ளிகேஷன் கம்பைலர் சொல்லுவாங்க. அதேமாதிரி தான் இங்கே வந்து சிஏஜும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து சிஏஜி வந்து ஆடிட்டர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஸ்டேட்டு, சென்ட்ரல் அண்ட் யூடிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ரிப்போர்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு மாதிரி கொண்டு வந்து இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சிஏஜி கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சுட்டு இவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அது பேர் தான் கம்பைல். ஒரு நிறையா ரிப்போர்ட்ஸ் வந்து ஆடிட்டர் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற அந்த கவர்மெண்ட் ஆடிட்டர்ஸோட ஆடிட் ரிப்போர்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுட்டு இவங்க வந்து கம்பைல் பண்ணுவாங்க. அதோட அக்கௌண்ட்ஸ் ஃபுல் ஸ்டேட்டுக்கோ ஃபுல் யூனியனுக்கோ வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து கம்பைல் பண்ணி ரெடி பண்ணி அது வந்து பிரசிடெண்ட் கிட்ட கவர்னர் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. கரெக்டாக நம்ம இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் கம்பைலிங் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் தி த்ரீ இது அது வந்து எப்படி அது எங்கேருந்து போனால் இவங்களுக்கு கொடுத்த அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஃப்ரம் ஆடிட்டுக்கு சப்மிட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஆடிட்டுக்கு சப்மிட் பண்ண அக்கௌண்ட்ஸ்லேருந்து இவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா? அதை வந்து எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா, ரிசிப்ட்ஸ் எவ்வளோ, டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ, ஒரு ஹெட்டு கீழே அக்கௌண்ட்ஸ் வந்து ஈச் ஹெட் எப்படி டிஸ்பர்ஸ்மெண்ட் ரிசிப்ட்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு ரெடி பண்ணி அதை பிரசிடெண்ட் கிட்ட கொடுப்பாங்க. பிரசிடெண்ட் வந்து அதை வந்து பார்லிமெண்ட் முன்னாடி வைப்பார். அதை வந்து என்னவோ அதுக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆர் பிஃபோர் சச் டேட் ஹேஸ் he may determine ஓகே. அதுக்கடுத்து சிஏஜி ஆக்ட் 1971 வந்து என்ன போட்டிருக்குன்னா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து ரிலீவ், அதாவது அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணல அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஒரு பிக்கர் ரெஸ்பான்சிபிலிட்டி அது ரிலீவ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. அது என்ன ப்ரொவிஷன்ஸ்னால் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோ ஒரு இந்த ஸ்டேட்டோட ஆஃபீஸரோ வந்து ஆடிட்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க சிஏஜி. அவங்க வந்து அவங்க வருஷத்துக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணக்கூடாது. அதாவது இவங்க வந்து இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் கம்பைல் பண்ணணும் இல்லை, அதுக்காக என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. கீப்பிங் இஸ் ஓகேவா, சச் இன்ஃபர்மேஷன் சச் அசிஸ்டன்ஸ் பாருங்கள், அசிஸ்டன்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த ஆடிட்டர்ஸுக்கெலாம் இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ண ஆடிட்டர்ஸுக்கெலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அந்த ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம். அதுபடி அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு டியூட்டி. செகண்ட் டியூட்டி வந்து என்னென்னா, கண்ட்ரோலரோட ஆடிட் ஜென்ரலோட ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது பவர்ஸ் மேலே உள்ளது என்னது, த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் டியூட்டிஸ், பவர்ஸ், கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஓகே, டியூட்டி ஆஃப் த ஆடிட் ஜெனரல், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க வந்து ஆடிட் ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். அது சப்மிட் பண்ணணுன்னா வந்து மொத்தம் 3 வகையில் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் ஆன் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஸ்டேட் ஆர் யூடி. அதோட கன்சாலிடேட்டட் ஃபண்டு வந்து அதை பற்றி ரிப்போர்ட் பண்ணணும். எப்படின்னா அது வந்து டிஸ்பர்ஸ் வந்து லீகலாக டிஸ்பர்ஸ் ஆகிருக்கா, அது என்ன பர்பஸ்க்கு வந்து அதை வந்து இது பண்ணாங்களோ, அலோகேட் பண்ணாங்களோ அந்த பர்பஸ்க்காக அது டிஸ்போசஸ் இதை பார்த்தீங்களா, available for applicable to the services or purpose to which they have been applied or charged. அதுக்கடுத்து வந்து அது வந்து ப்ராப்பர் அத்தாரிட்டியால் அதை வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். அதுதான் கன்சாலிடேட்டட் ஃபண்டு. அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் ரிப்போர்ட்ஸ் அந்த ஆல் டிரான்சாக்ஷன்ஸ்
எல்லாமே வந்து கண்டிஜென்சி ஃபண்ட் அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸாக வச்சுருக்கிற எல்லா ட்ரான்சாக்ஷனும் ஆடிட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல, டிபார்ட்மெண்ட், யூனியன் ஒரு ஸ்டேட், இதோட 3 இதோட வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கா, அவங்களோட ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்ஸ், அப்புறம் அதோட சப்சிடரி அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆடிட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்னென்னா ஆடிட் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ என்ன இருந்துச்சுன்னா, யாரோட ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஆடிட் பண்ண போனால், எனி பாடி ஆர் அத்தாரிட்டி விச் இஸ் சப்ஸ்டான்ஷியலி ஃபினான்ஸ்ட் பை அ கிராண்ட் ஆர் லோன். கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து கொடுத்த ஒரு கிராண்ட்ஸா இல்லை லோனா ஏதாச்சும் ஒரு பாடிக்கு அத்தாரிட்டியாக வந்து சப்ஸ்டான்ஷியலி வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்கன்னா, எப்போ வந்து சப்ஸ்டான்ஷியலி ஃபினான்ஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இல்லை, அது வந்து ஒரு 25 lakhs rupeesக்கு மேலே வந்து இருக்கணும் அந்த கிராண்ட்டு. அப்புறம் வந்து அவங்களோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து 75% ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இந்த கிராண்ட் மூலிமா செலவு பண்ணியிருந்தோன்னா, அந்த அத்தாரிட்டி ஆர் பாடியை வந்து சப்ஸ்டான்ஷியலி ஃபினான்ஸ்ட் பை த grants or loans from consolidated fund of India or of state or on any union territory இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து லோனை கொடுத்துருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கீழே வர்ற ஒரு ப்ரொவிஷன்ஸ், சட்டத்திற்கு ஏற்பட்டு அவங்களோட ரிசிப்ட்ஸு எக்ஸ்பெண்டிச்சர்ஸை வந்து ஆடிட் பண்ணி அதில் ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஆடிட் ஆஃப் கிராண்ட்ஸ் ஆர் லோன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிராண்ட் யார் கொடுத்தோமோ அவங்கள ஆடிட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, பவர், டியூட்டி இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம கொடுத்தோம்ல கிராண்ட்ஸு, அந்த லோனு, அதை வந்து ஆடிட் பண்ணணும். எந்த லோன் ஆர் கிராண்ட் கொடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருக்கும். அப்படி கொடுத்துருக்குற பாடி ஆர் அத்தாரிட்டி வந்து ஒரு ஃபாரின் ஸ்டேட் ஆர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இல்லை என்றால் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா வந்து எந்த கண்டிஷன்ஸுக்கெலாம் கொடுத்தோமோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேவா? இப்போ அதுக்கும் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு ரைட் இருக்குது. ஒரு முன்னாடியே ப்ரீவியஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஓகே, ஆடிட் ஆஃப் ரிசிப்ட்ஸ் ஆஃப் யூனியன் ஆர் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூனியன் ஸ்டேட் அவங்களுக்குலாம் ஃபண்டெலாம் உள்ளே வருது இல்லை, அவங்களோட ஃபண்டெல்லாம் உள்ளே வருது வந்து அதோட ரூல்ஸு ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க கரெக்டாக வந்து உள்ளே வர்றது, கலெக்ஷன், அலோகேஷன் ஆஃப் ரெவென்யூ, அசஸ்மெண்ட், கலெக்ஷன் அண்ட் ப்ராப்பர் அலோகேஷன் ஆஃப் ரெவென்யூ, அதை வந்து எல்லாத்தையும் கரெக்டாக வந்து ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இட்ஸ் அ டியூட்டி, அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேவா? அப்புறம் இந்த இதுக்காக அவங்க என்ன பண்ணலான்னா அவங்களோட புக்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணலாம். இந்த ரைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோர்ஸ். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, சிஏஜி வந்து என்ன பண்ணலான்னா அக்கௌண்ட்ஸ், ஒரு அவங்களோட ஆஃபீஸஸ் இருக்கும்ல, ஆஃபீஸஸ் ஆர் டிபார்ட்மெண்ட் ஆர் யூனியன் ஆர் ஸ்டேட் ஆர் யூனிட், அதோட ஸ்டோர்ஸ் அண்ட் இன்வென்ட்ரிஸை வந்து அவங்க வந்து ஆடிட் பண்ணி அதில் வந்து ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும். ஓகே, ஆடிட் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனிஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து இந்த ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குல்ல, இது வந்து ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செக்ஷன் என்னென்னா 139 செக்ஷன் கீழே சப்செக்ஷன் 5 ஆர் சப்செக்ஷன் 7 ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர். அவங்க வந்து அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரைட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து
அப்புறம் வந்து அவங்க வந்து நீங்கள் எந்த மேனரில் வந்து அக்கௌண்ட்ஸை வந்து ரெடி பண்ணணும், அதை வந்து ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னென்ன காப்பி ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட்லாம் வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? இது வந்து அது கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஒரு கார்பரேஷன்ஸ். லாஸ்ட் ஒரு பவர்ஸுக்கு வந்துட்டோம். ஓகேவா? சிஏஜி ஒரு சிஏஜி ஆக்ட் வந்து ஒரு இந்த பவர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கு. அதாவது வந்து எந்த சென்ட்ரல் ஸ்டேட் ஆர் யூடி அந்த ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்ன புக்ஸை வேணால் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அக்கௌண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணுற ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்னென்ன புக்கு வேணால் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து என்னென்ன புக்கெல்லாம் அவங்க வந்து இந்த பிளேஸ்க்கு எங்களுக்கு அனுப்புங்க, டு பி சென்ட் டு த ஸ்பெசிஃபைட் பிளேசஸ். ஓகேவா? என்னென்ன புக்கெல்லாம் தேவை, புக்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக்ஸ், பேப்பர்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்பட்டு அனுப்ப சொல்லலாம். அப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸு இல்லைனா அப்சர்வேஷன்ஸ் வந்து யாராச்சும் தேவைப்பட்டதுன்னா அங்கே யார் இன்சார்ஜாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து அக்கௌண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்போர்ட்டுக்காக தேவைப்படுது அவங்கள்ட்ட அப்சர்வேஷன் கேட்டுக்கலாம். ஓகேவா?